கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:16. கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று தீர்க்கன் சொல்லுகிற நல்ல வார்த்தையை கேளுங்கள். அவர் தன்னுடைய அனுபவத்தில் ஆண்டவருடைய செயல்பாடுகள், தமது ஜனத்தை அவர் காக்கின்ற விதங்களை அனுபவித்து இப்படி எழுதுகிறார். பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் அவருடைய புத்திரராகி நமக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பாராம். அப்போ யாருக்கு அடைக்கலம் தேவை, யாருக்கு பாதுகாப்பு, அரணான பாதுகாப்பான இடம் யாருக்கு தேவை அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தானே, ஆபத்து நிறைந்தவர்களுக்குத்தானே இப்படிப்பட்டதான பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் சாதாரணமான பொருட்களுக்கு எந்த விதத்திலையுமே பாதுகாப்பு தேவையில்லை. நாம் பயன்படுத்துகிற சாதாரண பொருட்களை ரோட்டிலே வீசிட்டு போனாலும் யார் எடுக்க போவதில்லை. ஆனால் ஒரு தங்கமோ அல்லது வைரமோ வைடூரியமோ பிளாட்டினமோ இப்படி பட்டவங்களுக்கு தான் பாதுகாப்பு தேவை. அப்போது அது மனிதனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டதாக இருக்கிறபடினால தான் அதற்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்கள் விலையேறப்பட்டவர்கள், உங்களுக்கும் எனக்கும் தான் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப தேவை. ஆவிக்குரிய வாழ்விலே நமக்கு பாதுகாப்பு தேவை. குடும்ப வாழ்விலே, பொருளாதாரமான காரியங்களிலே, பிஸ்னஸில், படிப்பில், இப்படி எல்லா விதத்திலுமே நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே அந்த விலையேறப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறதுல முன்னோடியாக இருக்கிறார். ஆகவே நமக்கு விரோதமாக, ஏன்னா நாம் விலையேறப்பட்டவங்களாக இருக்கிறபடினால திருட அழிக்க கொல்ல வர்றான். ஆக அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நமக்கு நாமே பாதுகாப்பல்ல, தேவனே நமக்கு அரணான பாதுகாப்பாக இருக்கிறார். ரெண்டாவது, அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாராம். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நமக்கு தைரியமாக சொல்லலாம், அடைக்கலம் ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய கரம். பாதுகாப்புன்னு ஒன்று, அரணான கோட்டை என்று இருக்கிறது, அது தேவனுடைய கரம்தான் நம்மை அப்படிப்பட்ட விதத்தில் பாதுகாக்கிறது. ஆகவே நமக்கு பயமில்லை, நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, நமக்கு அச்சமில்லை, அவர் அரணான கோட்டையாக இருப்பதால். ஆகவே எந்த விதத்திலுமே சந்தோஷமாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக அந்த நாளை கொண்டாடுவோம். கர்த்தர் எனக்கு அரணான கோட்டையாக இருக்கும் பட்சத்தில், கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கும் பட்சத்தில், இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் ஜெயிச்சிருவேன். நிச்சயமாக நான் தோற்று போகவே மாட்டேன். ஏன்னா அவருடைய பார்வையில் நான் விலையேறப்பட்டவனாக இருக்கிறபடினால். ஆகவே நம்முடைய மதிப்பு உலகத்துக்கு தெரிந்தாலும் பரவாயில்ல, தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய மதிப்பு தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் அப்படிப்பட்ட பலத்த பாதுகாப்பை நாம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறபடினால் இந்த நாளிலே நாம் வெற்றியின் மேல் வெற்றி அடைவோம். கர்த்தருடைய நாம நம்முடைய வாழ்விலே மகிமைப்படணும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர், ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், அடைக்கலமும் ஆண்டவரே எங்களுக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறபடினால, ஆமாண்டவர், இஸ்ரவேலை காக்கிற எங்கள் தெய்வம் தூங்காமல், ஆமாண்டவர் உறங்காமல் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறபடினால அச்சமின்றி இந்த நாளிலே நாங்கள் நடப்போம். வெற்றி மேலே வெற்றி பெறுவோம். கர்த்தருடைய நாம எங்கள் வாழ்வில் மகிமைப்பட போகிறது. இந்த நாள், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே வெற்றியின் நாளாக, பாதுகாப்பின் நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.